உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். பாலியல் புகாரில் மலையாள நடிகர் சித்திக்கின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரளாவில் நடிகர் சித்திக்கின் முன்ஜாமீன் மனு கேரள உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அவரை கைது செய்ய காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அவர் வெளிநாட்டிற்கு தப்பி செல்லாமல் தடுத்திட இந்த லுக் அவுட் நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். தற்பொழுது இவர் மீது இருக்கக்கூடிய இந்த பாலியல் புகார் தொடர்பான பின்னணியையும் மற்ற தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த லுக் அவுட் நோட்டீஸ் தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி ஒரு திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு நடந்தது. இந்த படப்பிடிப்பில் நடிகர் சித்திக்கும் அதே போன்ற ஒரு இளம் நடிகையும் அந்த படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பிறகு அவரை அந்த நடிகையை திருவனந்தபுரம் மாநகரத்தில் பாளையம் பகுதியில் இருக்கின்ற அரசுக்கு சொந்தமான மஸ்கட் ஹோட்டலுக்கு நடிகர் சித்திக் வரவழைத்திருக்கின்றார். அங்கு அவர் சென்றபோது அவரோடு இருந்து உணவருந்தி பின்பு அந்த அறையில் அவருடைய வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த நடிகை தற்போது ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகு காவல்துறைக்கு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகார் அடிப்படையில் மியூசியம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் இவர் மீது பாலியல் பலாத்கார பிரிவுகள் சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதையொட்டி கேரள உயர்நீதிமன்றத்தில் நடிகர் சித்திக்கு முன்ஜாமீனுக்காக மனு தாக்கல் செய்திருந்தார். 1.5 மாதங்களாக அந்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்னைக்கு அந்த மனு தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற நீதிபதி டயஸ் தீர்ப்பளித்திருந்தார். அதை தொடர்ந்து கேரள அரசு, அதாவது கேரள காவல்துறையுடைய சிறப்பு விசாரணை குழு தான் இந்த நடிகைகள் தொடர்பான பாலியல் விவகாரங்கள் தொடர்பான புகார்களை விசாரித்து வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த சிறப்பு விசாரணை குழு நடிகர் சித்திக்கை உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். ஆனால் நடிகர் சித்திக்கு நேற்று இரவு தனது வீட்டில் இருந்தாலும் இந்த அதிகாலை முதல் அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை. அவருடைய அனைத்து செல்போன் எண்களுமே சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறது. அவர் சார்ந்த திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் அவரை போலீசார் தேடிய போது அவரை காணவில்லை. இதனால் அவர் வெளிநாட்டிற்கு தப்பி செல்ல வாய்ப்புள்ளதா என்கிற அடிப்படையில் அவர் அதை தடுப்பதற்காக தற்போது லுக் அவுட் நோட்டீஸ் கேரள போலீஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏர்போர்ட் வழியாக வெளியே செல்லாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையும் அதே போன்று தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையும் செய்யப்பட்டுள்ளது. இதனால் விரைவில் நடிகர் சித்திக்கு கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே இந்த நடிகர் சித்திக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்ததனால் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக சித்திக் தரப்பு வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரசாத். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.